மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் 33 ஆண்டு காலம் நிழலாக தொடர்ந்து வாழ்ந்து வந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கும் எதிராக சிலர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் நியாயமற்ற செயல் என்றும் சுயநலம் கொண்டது என்றும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர். துணை பொதுச் செயலாளராக அண்ணன் டிவி தினகரனை நியமித்து கட்சி நல்லபடியாக வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது அவர்கள் ஓரங்கட்டிவிட வேண்டும் என்று சில குள்ளநேர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் தினகரன் அது வழிநடத்தினால்தான் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற முடியும். கழக துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவர்கள் ஆளுமை தன்மை கொண்டவர். அவரால் கட்சியை வழிநடத்தி செல்ல முடியும். இதற்கிடையில் கட்சியை ஒன்று சேர்ப்போம் என்று கூறிக்கொண்டு புரட்சித் தலைவருடன் நான் செல்வாக்கு உள்ளவர் என்று கூறிக்கொண்டு கட்சியை இணைக்கும் முயற்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெத்துவிட்டு இதை 1.5 கோடி கழகத்தினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நடந்து வர்ற அரசியல் சூழ்நிலையில் தினகரன் எடுத்துக்கிட்ட முடிவு நல்ல அருமையான முடிவு. ஒதுங்கி இருக்கிறாரு. ஒதுங்கி இருந்துமே அவங்க கட்சி இணைஞ்ச மாதிரி தெரியல. ஒதுங்கி நல்லபடியாக ஆகட்டுங்கிற முறையில் தான் அவர் ஒதுங்கினார். ஆனால் இவங்க கண்டுக்காதே பிடிக்க இருக்கிறாங்க. இன்னும் 2 நாள் ஆகினா கட்சி இணைஞ்ச மாதிரி வந்தீங்கன்னா அவங்கெல்லாம் இணைஞ்சு செஞ்சாங்கன்னா நல்லாவும் இருக்கும். கழக துணை பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் தலைமையில் இந்த இயக்கம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அவர்கள் இணைந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைவிக்கும் வகையில் அண்ணன் டிடி தினகரன் அவர்களை விலகி இருக்குமாறு தற்போது கூறியுள்ளார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த அமைச்சர்கள் செய்யும் துரோகம். டிடிவி சார் ஒதுங்கிட்டாரு அப்படிங்கிறதுல அவரோட பெருந்தன்மை. அவரெல்லாம் கட்சியில் இன்னைக்கு வந்தவர் கிடையாது. தலைவர் மறைவுக்கு பின்னால் அம்மாவோட இருந்தவங்க. டிடிவி தினகரன் சாரை மாதிரி ஒரு பொறுமையான தலைவரும் கிடையாது. அவர் அதாவது அவரெல்லாம் பக்குவப்படுத்தப்பட்டவர், அம்மாவால் பக்குவப்படுத்தப்பட்டவர், நல்ல தலைவர், ஏற்றுக்கூடக்கூடிய தலைவர் டிடிவி சார். அதோட எங்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கு எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிரிகளின் பிடியில் இருந்து நாளொன்று பேசிக்கொண்டு அரசியலை இவர்கள் அடகு வைக்க பார்க்கிறார்கள். அடுத்தவர்களிடம் எதிரிகளிடமிருந்து இதை காப்பாற்ற வேண்டுமானால் டிடி தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் இருந்தால்தான் இந்த எதிரிகளிடமிருந்து இந்த அதிமுகவை காப்பாற்றி தமிழகத்திற்கும் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் இதை ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும். டிடி தினகரன் சின்னமாக இருந்தால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். அப்படி கட்சியை காப்பாற்ற தொண்டர்கள் நாங்கள் எங்கே போவோம்? அனாதையாக நிற்கிறோம். டிடி தினகரத்தை நீக்கணுன்றாங்க. நீக்கணும் எப்படி நிற்குவாங்க? பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணும். நாங்கள் தொண்டையெல்லாம் கிளை நீக்க முடியாத அம்மாவும் சின்னம்மா சொன்ன வார்த்தை சின்னம்மா காப்பாற்றுவாங்க. அடுத்து எங்கள் டிடி தினகரன் அண்ணன் காப்பாற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா தொண்டைங்கள்லாம் நாங்கள் பரிதாபம் போயிடுவோம். கண்டிப்பாக சின்னம்மா சொன்னது அம்மா சொன்னது சின்னம்மா செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.